ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு மார்னிங் vlog. ஸோ காத்தால ஏஞ்சோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டேவன்னு சொல்லிட்டு, அது அப்படியே நம்ம vlog-அ கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண vlog-அ எடுக்கிறதுக்கு. ஸோ பெட் கவர் எல்லாம் மடித்து வச்சுட்டு, அப்புறமா வெளியே வந்துட்டு தண்ணி தெளிஞ்சு வாசல் கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் தண்ணியெல்லாம் தெளித்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். ஸோ கோலம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே ஸ்டார் கோலம், அதுக்கப்புறம் ஒரு 2, 3 கோலம் தான் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச கோலம். இது நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அப்புறமா கோலம்லாம் போட்டு முடித்தோடனே நாங்கள் மம்மி எப்போவுமே மார்னிங் ஏஞ்சோடனே மேலே வந்துட்டு புறாக்கு வந்துட்டு ரைஸ் போடுவாங்க. ரைஸு இல்லைன்னா ஏதாவது கெவுரு ஏதாவது இருந்துச்சுன்னா போடுவாங்க. ஸோ காத்தால எடுத்துன்னு வந்து மம்மி மேலே ரைஸு அங்கே பக்கத்து வீட்டில் தான் புறாலாம் வரும். ஸோ அங்கே ரைஸ் அப்படியே போட்டு விட்டுட்டு, சரி எங்களுது ஒரு சின்ன குட்டி கார்டன் இருக்குது. ஸோ அதோட அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மிங் வீடியோஸில் நான் தரேன். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு எப்பவுமே அங்கே அரிசி போட்டு இங்கே வந்து மம்மி எல்லா செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு லுக் விட்டுட்டு தான் வருவாங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றிட்டு இன்றைக்கி 2 பூ தான் சங்குப்பூ பூத்துன்னு நினச்சேன் எங்கள் வீட்டில். ஸோ எப்பவுமே டெய்லி நான் வந்துட்டு சுடு தண்ணியில் சங்குப்பூ அதுக்கப்புறம் போட்டு குடிக்கிறது எனக்கு ஒரு ஹேபிட்டு. இருந்ததுன்னா சங்குப்பூ இருந்துச்சுன்னா அதை நான் போட்டுப்பேன் சுடு தண்ணியில். ஸோ அதையும் பிடிச்சின்னு வந்துட்டு மம்மி இங்கே சுடு தண்ணியில் இதில் கொஞ்சம் ஜீரா போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சின்னு அந்த சங்குப்பூவும் அதை ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க வைக்குவாங்க. இது நல்லா கொதிச்சோடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். வாட்டர் கலர் சேஞ்ச் ஆனோடனே அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் வேறு எதுவுமே இதில் சேர்க்க மாட்டேன் நான். லெமன் ஜூஸ் ஒண்டி அதில் ஆட் பண்ணிட்டு டெய்லி மார்னிங் எனக்கு இதுதான் ஒரு ட்ரிங்க்கு. இது ஆகிட்டோன்னே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கின்னு பிரேக்ஃபாஸ்ட் கவர் பண்ணல. பிகாஸ் அது மம்மி கஞ்சி செஞ்சுருந்தாங்க, மில்லட் கஞ்சி. ஸோ அதை குடிச்சிட்டு அப்புறமா லன்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி காய் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீரை பொரியல் செய்கிறதுக்கு காராமணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ காராமணியை வறுத்துட்டு மம்மி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைட் பை சைடாகவே ரைஸுக்கும் ஒலை வச்சுட்டாங்க. ஸோ 2 சைடும் இது 2 அயனிச்சு. அதுக்குள்ளே மம்மி வந்துட்டு இங்கே எல்லாமே கட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கீரையை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி ஃபுல்லு ட்ரை ஆகிற மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை இந்த ஜல்லடியில் போட்டுட்டு வச்சுட்டா தண்ணியெல்லாம் ஃபுல்லு அது வடிகட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய், கொழம்புக்கு தேவையான தேங்காய் அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்காச்சு ஒரு சைடு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குருமா கொழம்புக்கு தேங்காய், பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் லவங்கம், இது கூட நம்ம கசகசா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் குருமா கொழம்புக்கு. ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே ஜாரில் இதை எடுத்து வச்சுட்டு இது கூட வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கொரன்னு அடிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது 2யுமே தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஸோ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் எது அரைக்கிற மசாலா இருக்குது அதெல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த சைட் பை சைடு இங்கே ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த குக்கரில் நம்ம காராமணி வச்சுருந்தோம்ல அதுவும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம குருமாவை செய்கிறதுக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் நூக்கல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த காய் தான் நாங்கள் ஆட் பண்ணோம். பட்டாணி இல்லை அதனால் அதை சேர்க்கல. ஸோ காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸ்ஸு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வதக்கின உடனே நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போட்டோடனே இப்போ நம்ம தேங்காய், சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்குனா கொழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதை நல்லா வதக்கிட்டு இது கூட இப்போ கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டா வேவுறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ அந்த மசாலா கூடயே காய் எல்லாம் நல்லா வதங்கிச்சுன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினோன்னே இது கூட இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, வீட்டிலேயே அரைச்ச கொழம்பு மசாலா, எல்லா மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு
இங்கே கல்லுப்பு தான் சேர்த்தோம். ஸோ கல்லுப்பு போட்டுட்டு அப்புறமா இதை ரெண்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அதே தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். காய் எல்லாமே நல்லா வெந்துடும். பிகாஸ் ஆல்ரெடி வதக்கிட்டோம். ஸோ வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே இங்கே மம்மி கீரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கீரை பொரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சைடில் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், கடுகு, தட்டி வச்ச பூண்டு, அந்த பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இப்போ இந்த கடாயில் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆகிட்டோடனே உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. ஸோ இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ரோஸ்ட் ஆகிட்டோடனே இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ வதக்கிட்ட உடனே நெக்ஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லு வதங்கினோடனே கீரையை எடுத்து போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கீரையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ண தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கீரையிலே தண்ணி வரும். ஸோ இது நல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கீரை இப்போ இவ்வளோ இருக்கிறது கொஞ்சம் வதங்கினோடனே ஃபுல் கம்மியாயிடும். ஸோ அது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனோன்னு பாருங்கள் கீரை நல்லா வதங்கிச்சு இப்போது. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி கீரையிலேருந்தே வந்த தண்ணி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சுருண்டுற மட்டும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த காராமணியை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காராமணி உப்பு போட்டு தான் வேக வச்சோம். கீரைக்கு ஒண்டி தேவையான சால்ட் ஒண்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹெல்தி கீரை ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ அங்கே 1 விசில் விட்டு கொழும்புல இருக்கிற காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம் வேணால் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிட்டோம்னா நல்லா சூப்பரான ஒரு வெஜிடேபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்றது தான். ஸோ மம்மி தட்டில் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் செஞ்ச கீரை பொரியல். மாம்பழம் சீசன் இருக்கிற மட்டும் மாம்பழம் இல்லாத எங்களுக்கு லஞ்சே கிடையாது. ஸோ இப்படி தான் எங்களோட லஞ்ச் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.